அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து சந்திர தரிசன நாளும் கூட வருது. இந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வழிபடும் போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் கிடைக்கும், வம்சம் தலைக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தொழில் செஞ்சுட்டு அதில் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குலதெய்வத்தை வழிபடும்போது அந்த தொழில் விருத்தியாகும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள் குழந்தை பாக்கியம், மொத்தத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் அவங்க இருக்கிற ஊரை விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் போயிட்டு வர முடியும். அப்படி இருக்கிறவங்க வீட்டிலே நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கும். பொதுவாகவே நம்ம எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வம் நமக்கு அருள் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற தெய்வங்களை கும்பிடும்போது அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும்னா, நம்ம பூஜை அறையில் நல்ல அதாவது நம்ம குலதெய்வ படம் வச்சுருந்தீங்கன்னா சரி, அந்த படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வைங்க. குலதெய்வ படம் வைக்கலை அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு 2 பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு முகம் பார்த்து விளக்கேற்றிட்டு அதையே குலதெய்வமாக நீங்கள் நினச்சிக்கலாம். குலதெய்வமாக நினச்சி பக்கத்தில் ஒரு சின்ன அதாவது பித்தளை செம்பு மாதிரி ஒரு சின்ன செம்பு இருக்கும். அதில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி நிறச்சி அதில் ஒரு 4, 5 மல்லிகைப்பூ போட்டுக்குங்க. நல்லா மணமுள்ள பூ போட்டு மனசார அவங்களுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல்னால் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பச்சரிசி, சுக்கு, தேங்காய் இந்த 3 கலந்த சர்க்கரை பொங்கலாக இருக்கணும். சுக்குங்கிறது பொதுவாகவே பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள்னு உங்களுக்கு தெரியும். இந்த சுக்கு கூட சேர்த்து தான் இந்த பாயசம் வைக்கணும். குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு பாயசம் வச்சு நம்ம வழிபடுதோம்னா, பச்சரிசி, சர்க்கரை, சுக்கு, தேங்காய் துருவல் இவ்வளோ மாத்திரம் போட்டு கிண்டி அந்த இதை வச்சு அதை பிரசாதமாக வைக்கணும். வச்சு நம்ம மனசார தூப தீபம்லாம் காட்டி நல்லா மனமுள்ள மலர்களெல்லாம் நம்ம படங்களுக்கு அதாவது சாமி படங்களுக்கெல்லாம் போட்டு மனசார வழிபடணும் குலதெய்வத்தை. அதாவது வழிபடும்போது மன உருகி, அம்மா நீதாம்மா எனக்கு எல்லாமே, நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு எல்லா தொழில் வளர்ச்சியும் நல்லா இருக்கணும், எனக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் வேண்டுறோமோ அந்த குலதெய்வங்கிறது நமக்கு இருக்கும். குலதெய்வங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குலதெய்வம் நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைக்கும். அப்போ அந்த இடத்துல மனமுருகி நல்லா வேண்டணும். வேண்டிட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரசாதத்தை நம்மளும் சாப்பிடலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதாவது நம்ம குடும்பத்தில்னா இப்போ அக்கா, தங்கச்சி, சித்தப்பா அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது ஒரு 9 வெள்ளிக்கிழமை இது போல் நம்ம செய்யும்போது அந்த குலதெய்வங்கிறது நமக்கு சகல வித ஐஸ்வர்யங்களும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் நம்மளை கொண்டு வந்துடும். அதாவது வெள்ளிக்கிழமையில் பொதுவாக சுக்கிர உரையில் செய்யுங்க. சுக்கிர உரை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த சுக்கிர உரையில் இதை செய்யுங்க. இந்த இதை தொடங்கணும் எப்போ தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோ ஒரு அமாவாசை வெள்ளிக்கிழமையோ நீங்கள் தொடங்கும்போது அந்த தொடங்கி 9 வாரம் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நம்ம இப்படி வழிபடும்போது நமக்கு சகல வித ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். குலதெய்வங்கிறது நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு செய்யக்கூடியது. எந்த ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்கிட்டு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி வீட்டிலேயே நம்ம குலதெய்வ வழிபாடை செஞ்சிட்ருக்கோம். செய்யும்போது நமக்கு சகல இந்த ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மழை போல் வர்றது பனி போல் நீங்கிடும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்குது. இந்த நாளில் நீங்கள் பசுவுக்கு இந்த அதாவது பச்சரியில் கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து அந்த பசுவுக்கு கொண்டு கொடுங்க. அதாவது ராத்திரியே பச்சரிசியை ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலையில் அந்த பச்சரிசி கூட சர்க்கரை, வெல்லம் கலந்து, சர்க்கரைங்கிறது சீனி அல்ல, வெல்லம், அதாவது அச்சு வெல்லம், மண்டை இருக்கலாம், அந்த மாதிரி வெல்லம் கலந்து பசுவுக்கு தானமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பலன்கள் ரொம்ப கூடுதலாக இருக்கும். முடிஞ்சால் 2 பேருக்கு அன்னதானம் கூட கொடுங்க. ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நம்மளால் முடிஞ்சதை 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இப்படி குலதெய்வத்தை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வழிபட நமக்கு
கண்கூடாவே பார்க்க முடியும். நம்ம வீட்ல வந்து வளர்ச்சி எப்படி இருக்கு, தொழில் வளர்ச்சிலாம் அந்த அளவுக்கு நடக்கும். அந்த மாரி வழிபட்டு உங்களுக்கு மந்திரம் எதுவும் தெரியலனாலே, "அம்மா குலதெய்வமே என்னை வந்து காப்பாத்து" அப்படின்னு சொன்னாலே, அது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் தந்துரும். ஆனா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து 9 வெள்ளிக்கிழமை இது போல செய்யும்போது, நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். நானும் உங்களுக்காக குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும். கோடீஸ்வர யோகம் உண்டாகட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.